வணக்கம் மக்களே! நாளுக்கு நாள் தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டும், இறங்கிக்கிட்டும் இருக்கு. ஸோ, தங்கத்தோட இன்னைக்கு நிலவரம் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே தங்கம் வாங்க ஒரு ஈஸியான மெத்தடையும் வந்து பார்ப்போம். ஸோ, நீங்கள் கையில இருக்கிற காசுக்கு தங்கம் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ, நம்ம தினம் தினம் போடக்கூடிய வந்து வீடியோக்கள் எல்லாமே வந்து பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஸோ, மறக்காமல் நம்ம சேனலை பின்தொடருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1300 தான் இருக்குது. தங்க விலை செம்ம ட்விஸ்ட்டு. எக்ஸ்போ வந்து சொல்லியிருக்காங்க. சொன்ன மாரியே நடந்திருக்கு. அதாவது அதாவது இதில நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, வல்லுநர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க இந்த தங்கத்துக்கான ஒரு அறிவிப்பை இது முன்கூட்டியே குடுத்துருக்காங்க. தங்கம் வந்து எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு. ஸோ அத தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கோம். சென்னை நகரில வந்து இன்னைக்கு 1 கிராம் 24 கேரட் தங்கத்தோட விலை ரூ. 9868 இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 1 கிராம் 22 கேரட்டோட விலை ஒ ரூ. 9045 இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 9800 வந்து விலை ஏறியிருக்கு. 1 கிராம் வந்து 18 கேரட் தங்கத்தோட விலை ரூ. 7455 உயர்ந்திருக்கு. அதாவது 10 கிராம் தங்கம் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 98,680 விற்பனை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதன் மூலம் தங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,000 அடைய இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1320 தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தங்கத்தோட விலை ரூ. 1,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரணமா போயிடுச்சு. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, தங்கத்தின் விலை ரூ. 1,00,000 அடையும். ஆனா பலரும் வந்து கூறி வந்தாங்க. ஆனாலும் தங்கத்தோட விலை கடந்த 2 வாரங்களா மட்டும் ரூ. 1,800 மேல குறைஞ்சிருக்கு. இதனால ரூ. 1,00,000 தங்கத்தோட விலைய அடையுமா? அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியும் எழுந்துச்சு. ஸோ தங்கத்தில இன்வெஸ்ட் பண்ணலாமா? வேணாமான்னு ஒரு சிலர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா வந்து தங்கத்தில போடுறது என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம்னு தான் சொல்லணும். ஆனா 4 நாட்களா மீண்டும் தங்கத்தோட விலை தொடர்ந்து உயர்ந்துகிட்டு வருது. ஸோ இது இன்னும் உயரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்வதேச அளவுல தங்கத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா, உயரத் தொடங்கிருச்சு. அமெரிக்காவுல ஸ்பாட் தங்கம் 1 அவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 0.9% அதிகரிச்சிருக்கு. அதாவது $3249 உள்ளது அப்படின்னு இருக்காங்க. அதாவது 1 அவுன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 28 கிராம்லேருந்து 30 கிராம் வரைக்கும் வரும். ஸோ அந்த தங்கத்தோட விலை அமெரிக்கன் கணக்குப்படி $33,249 வந்து உயர்ந்திருக்கு. தங்கத்தோட விலை அமெரிக்காவ பொறுத்தளவுக்கு எதிர்கால வர்த்தகத்தில 0.4% வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 3,299 உயர்ந்திருக்கு. அமெரிக்க டாலர் குறியீடு 0.2% வந்து உயர்ந்திருக்கு. 0.2% இந்த 4 நாட்கள்ல உயர்ந்திருக்குதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் சொல்லணும். ஸோ ஒரு அவுன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். 28.340 3,495 கிராமாக $3,500 வந்து பார்த்தீங்கன்னா வரை விற்று இந்த தங்கம் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா, $3,299 அங்கே வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது அமெரிக்காவுல கொஞ்சம் குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. $3,500 வரையும் போயிடுச்சு ஒரு அவுன்ஸ். அதாவது 28 கிராம். ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மாதத்தில ஒரு அவுன்ஸு தங்கத்தோட விலை கிட்டத்தட்ட 25,372 வரையும் இருந்திருக்கு. கடந்த 2 நாட்கள்ல மட்டுமே ஒரு அவுன்ஸு தங்க விலை 2000க்கும் மேல வந்து பார்த்தீங்கன்னா, மதிப்பில உயர்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எந்த அளவுக்கு ஏறுச்சோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இறங்குச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ தங்கம் வாங்க ஒரு சரியான நேரம் இதுவா அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா, தங்கம் வாங்க சரியான நேரம் இதுதான். எப் எ எ என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, தங்கத்துக்கு எப்போ குறையும், எப்போ ஏறுன்னே சொல்ல ஒரு நாளைக்கு 3 டைம் கூட ஏறும், இறங்கும் தங்கத்தோட விலை வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சரியான டைம் தங்கம் எடுக்க அப்படின்னு வல்லுநர்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் வந்து ஒரு 3 மாத காலம் ரூ. 1,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, 8 கிராம் தங்கம் போயிடும் 1 பவுனு அப்படின்றாங்க. ஆனா இப்போ வந்து 10 கிராம் பவுனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரூ. 1,00,000 இன்னும் ரூ. 1,320 தான் கம்மியா இருக்கு. தற்போது தங்கத்தோட விலை 2 வாரங்கள்ல குறைவதாக தங்கம் கொஞ்சம் குறைவான விலையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தங்கத்தோட விலை உயருமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா உலகம் இதனால வந்து பார்த்தீங்கன்னா, உலக அளவில் தொடர்ந்து தங்கம் விலை வந்து சரியுமா அல்லது உயருமா என்ற அச்சத்திலே எழுந்திருக்கு. ஆனா தங்கத்தில விலை சரியவே சரியாது. கண்டிப்பா உயரும் அப்படின்னு ரிச் டாட் புவர் டாட் வந்து பார்த்தீங்கன்னா, என்ற புத்தகத்தில ஆசிரியர் ராபர்ட் கியோசாகி. ஸோ அந்த புக் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. அந்த புக் எழுதினவரு ராபர்ட் கியோசாக்கி. தங்கத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 10 மடங்கு உயரப்போவதாகவும் ராபர்ட் கியோசாக்கி வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ அவரு வந்து கருத்து கணிப்பு என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவரை நம்பி நெறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, அதிக விற்பனை ஆகி உள்ள உலக அளவில சாதனை படித்த நிதி நிர்வாக புத்தகமான அதாவது ரிச் டாட் புவர் டாட் என்ற புத்தகத்தில் ஆசிரியர் ராபர்ட் கியோசாக்கி தங்க விலை குறித்து
தைரியமாக வந்து கணிச்சிருக்காரு. 2035 ஆண்டுக்குள்ள பில்கெட்டின் 1 மில்லியன் வந்து தாண்டும். தங்கம் அவுன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 இருக்கிற தங்கம் 30,000 ரூபாய்க்கு போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 10 மடங்கு விலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 10 மடங்கு அப்படின்றது ரொம்பவே அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவர் சொன்ன மாதிரி தங்கத்தோட விலை நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா உயரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ 2035 அப்படின்றப்ப இன்னும் 10 ஆண்டுகளுக்குள்ள 10 மடங்கு விலை ஏறும். ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் தங்கத்து மேலே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு நாணயத்துக்கு 3000 ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா என்னிடம் ஏற்கனவே நிறைய வெள்ளி உள்ளது. வெள்ளி தங்கம் கொஞ்சம் இருந்தாலும் சேமித்து வையுங்கள். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியம். வெள்ளியில் முதலீடு செய்ய நீங்கள் பணக்காரராக இருக்க வேண்டியது கிடையாது. உலகில் உள்ள அனைவராலும் குறைந்தபட்சம் 1 அவுன்ஸ் வெள்ளி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெள்ளி வாங்க வாங்க உங்கள் வாழ்க்கை மாறும். போலியான காகிதங்கள் பணத்தை சேமிப்பதை விட வெளியை சேமியுங்கள். தங்கம், சில்வர் மற்றும் பிட்காயின் ஆகியவற்றை ஒன்றில் முதலீடு செய்பவர்களே புத்திசாலியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வெள்ளியாக இருக்கட்டும், தங்கமாக இருக்கட்டும், பிட்காயினாக இருக்கட்டும். பிட்காயினை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் ஏறிச்சு இறங்குச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறத விட தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டு அப்படின்றது என்னோட இது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முட்டாளாக இருக்காதீங்க. தங்கம், வெள்ளி மற்றும் பிட்காயின் சேமிக்கவும் என்று ரிச் டாட் புவர் டாட் என்ற புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் ராபர்ட் கியோசாக்கி வந்து தெரிவிச்சிருக்காரு. உலகளவிய தரகு நிறுவனமான கோல்ட்மேன் சாக்ஸ் தங்கத்தின் விலை இலங்கை அவுன்ஸ் ஒன்றுக்கு 3300லிருந்து 3700 உயர்ந்துள்ளது. சமயத்தில் தங்கத்தோட விலை அவுன்ஸுக்கு ஒன்றுக்கு $4500 வந்து தொடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கோல்ட்மேன் சாக்ஸ் கணித்துள்ள பொதுவாக இந்த நிறுவனத்தில் கணிப்புகள் தங்க விலையில் துல்லியமாக இருக்கும். இவர்களே 37,000 என்று சொல்வதற்கு 10 கிராம் தங்கம் இந்திய மதிப்பில் 1,00,000 அடைய வாய்ப்பு இருக்குது. அதிகமாகவே அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான மக்களுக்கு எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பவுன் தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் தங்கம் வாங்குறதுக்கு ஒரு அருமையான டிப்ஸுன்னு கூட சொல்லலாம். ஸோ தங்கம் வாங்கி அதை மீண்டும் கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பவுன் வாங்குறீங்க, கொண்டு போய் அடமானம் வைக்கிறீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பவுனோட ஆவரேஜ் ரேட்டு 80,000 அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சுக்குவோம். 8 40 உங்கள்கிட்ட 4,00,000 5,00,000 மினிமம் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வாங்குறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த 5 பவுனை கொண்டு போய் பேங்க்கில் வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு பவுனுக்கு ஆவரேஜாக ஒரு 60,000 கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ 5,6 30 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 2,50,000 கைக்கு வரும். ஸோ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணத்தையே எடுத்துகிட்டு போய் நீங்கள் தங்கம் வாங்கலாம். ஸோ அப்படி நீங்கள் பண்ணுறது மூலிமா உங்கள்கிட்ட வெறும் 4,00,000 இருந்தால் சரி 12 பவுன் வரையும் நகை தாராளமாக வாங்கலாங்க. ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ போடுறாங்க, மேக்ஸிமம் 60 பைசா வட்டியிலே இருக்குது. ஸோ 80 பைசா வட்டியும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாதம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 80 பைசா அப்படின்னு கட்டுறது படி பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட 12 பவுன் தங்கம் இருக்குது. அதே இந்த 10 ஆண்டுகள் கழித்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் வட்டியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே அடுத்த 2 வருஷத்துக்குள்ளாரே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது டபுள் மடங்காகிடும். அதாவது நீங்கள் போட்ட 4,00,000க்கு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற மூலிமா அது 8,00,000 மாறும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை மறக்காமல் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆச்சு. ஸோ அண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்கமும் உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி ஆச்சு. ஸோ இதை நீங்கள் 2 வருஷம் கழிச்சு அந்த நகையை வந்து சொந்தமாக்கலாம். அந்த 12 பவுனே வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக்கலாம். அந்த அளவுக்கு அதிலேயே வந்து ப்ராஃபிட்டும் வந்துடும். ஸோ அதனால் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தங்கத்து மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது உடனே ஆரம்பிங்க. ஏன்னா தங்கம் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் பணம் கடன் கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறது ரொம்ப ரேரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு வேறு கொடுத்துருக்காங்க. அந்த அறிவிப்பால் கடன் பக்கத்து வீட்டார்கிட்ட வாங்க முடியாது, எத்தாப்புல இருக்கிற வீட்டார்கிட்டையும் யாருக்கிட்டையுமே கடன் வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. கடன் வாங்கினால் கொடுக்கவங்கள வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ அதனாலேயே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவசர கடன், ஸோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இல்லை ஒரு டெத்து, ஸோ எமர்ஜென்சியாக திருமணம் பண்ணுறாங்க. அப்போ அந்த டைமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு அப்படின்றது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நீங்கள் பணமாக வச்சுருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கோல்டாக வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ் தான் சொல்லணும். ஸோ இந்த கோல்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே வந்து கை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கோல்டு இருந்தால், அதாவது தங்கத்துக்கு இருக்கிற மதிப்பு கூட இப்போ வந்து மனிதனுக்கு கிடையாது. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் தங்கத்து மேலே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நாம் சொல்கிற மெத்தடில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் 60 பைசா தான் வந்து வட்டி கட்டுவீங்க. மாதம் மாரி போனீங்கன்னா
உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா உங்களுக்கு மாதம் ஒரு 20,000 வட்டி அப்படின்னு பார்த்து வருஷத்துக்கு 20,000 வட்டி வரும். ஆனால் அதில் உங்களோட ப்ராஃபிட் மட்டுமே கிட்டத்தட்ட 2,00,000 கணக்கு போட்டுக்கோங்க. 2 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,00,000 50,000 போனாலே 1,50,000 உங்களுக்கு அதுக்கான ப்ராஃபிட்டு இருக்குது. ஸோ ஒரு வருஷத்துக்கான சேலரி நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக நல்லாவே சம்பாதிக்கலாம். ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உடனடியாக பண்ணுங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை. இதுக்கு மேலே தங்கம் ஏறிச்சுன்னா இறங்குறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இப்போ போரும் கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ முடிவை நோக்கி போயிட்டு இருக்கனால இன்னும் தங்கம் விலை ஏறும் அப்படின்றதுல ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஸோ மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.